பிராத்மிக்ல பாக் 6ல லெசன் நம்பர் 5 ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ப்ரீவியஸ் லெசனில் வந்து நம்ம இது பார்த்தோம், ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தோம். இப்போ 5th லெசனில் பாஸ்ட் டென்ஸில் பார்க்க போகிறோம். கோபால் ஆயா. கோபால் ஆயானா கேம். கோபால் ஆயா, கோபால் கேம், கோபால் வந்தான். தும் கப் உठे. தும்னா யூ, கப் அப்படின்னா வென், உட்டே அப்படின்னா டிட் வேக்கப். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கனால நம்ம கொஸ்டின் மார்க் வந்திருக்கனால டிட் யூஸ் பண்ணுறோம். வேக்கப். தும் கப் உட்டேனா வென் டிட் யூ வேக்கப், நீ எப்பொழுது எழுந்தாய். ஹம் ஸ்டேஷன் கயே. ஹம்னா வி, ஸ்டேஷன் டு ஸ்டேஷன், கயேனா வெண்ட். ஜாங்கிற வெர்போட பாஸ்ட் டென்ஸ் தான் கயே. ஹம் வந்தனால கயேன்னு போட்டிருக்கோம், ஏன்னா ஹம் ப்ளூரல் அதனால கயேன்னு போட்டிருக்கோம். அப்போ ஹம்னா வி, ஸ்டேஷன்னா டு ஸ்டேஷன், கயேனா வெண்ட். ஹம் ஸ்டேஷன் கயே அப்படின்னா வி வெண்ட் டு ஸ்டேஷன், நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம். வே உதர் சோயே. வேனா தே, உதர்னா தேர். ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசன்ஸ்லலாம் சொல்லியிருப்பேன். யஹாங், வஹாங், இதர், உதர் அப்படின்னு. வஹாங் அப்படின்னாலும் தேர் தான், உதர்னாலும் தேர் தான். அப்போ உதர்னா தேர். சோயே அப்படின்னா ஸ்லெப்ட். சோ அப்படிங்கிற வெர்போட பாஸ்ட் டென்ஸ் தான் சோயே. இங்கே வே அப்படின்னு ப்ளூரலில் இருக்கனால சோயே அப்படின்னு இருக்கு. ஓகேவா? வே உதர் சோயே. வேனா தே, உதர்னா தேர், சோயேனா ஸ்லெப்ட். தே ஸ்லெப்ட் தேர். வே உதர் சோயே. அவர்கள் அங்கே தூங்கினார்கள். आप क्यों हंसे. ஆப்னா யூ. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தும் ஆப் ரெண்டுக்குமே நம்ம யூ தான் சொல்லுவோம். தும்மா இருந்தால் தமிழில் நீ அப்படிம்போம், ஆப்னா தமிழில் நீங்கள்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஆப் வந்தனால இந்த யூ வந்து நீங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். கியூ அப்படின்னா ஒய், ஹன்சே அப்படின்னா டிட் லாஃப். இது கொஷின் சென்டென்ஸாக இருக்கிறதுனால டிட் லாஃப்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ ஆப் கியூ ஹன்சே அப்படின்னா ஒய் டிட் யூ லாஃப், நீங்கள் ஏன் சிரித்தீர்கள். लड़की 4 बजे जागी. लड़कीना द गर्ल, 4 बजे at 4 o'clock, ஜாகி அப்படின்னா woke up. ஜாக் அப்படிங்கிற வெர்போட பாஸ்ட் டென்ஸ் தான் ஜாகி. லடுக்கி வந்தனால ஜாகின்னு இருக்கு, ஃபெமினின்ல இருக்கு. ஓகேவா? லடுக்கினா த கேர்ள், 4 பஜேனா at 4 o'clock, ஜாகினா woke up. லடுக்கி 4 பஜே ஜாகி, த கேர்ள் woke up at 4 o'clock. அந்த சிறுமி 4 மணிக்கு விழித்தாள் அப்படின்னு அர்த்தம். மேரி பெஹன் நாரங்கி லாயி. மேரி பெஹன் அப்படின்னா மை சிஸ்டர். பெஹன்னா சிஸ்டர், மேரினா மை, மேரி பெஹன்னா மை சிஸ்டர். நாரங்கி ஆரஞ்சு. லாயி பிராட். லாவுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் லாயி. அப்போ மேரி பெஹன் மை சிஸ்டர், நாரங்கி ஆரஞ்சஸ், லாயி பிராட். என்னுடைய சகோதரி ஆரஞ்சு கொண்டு வந்தாள், ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தாள். அவுரத்தே காவேரி மே நஹாயி. அவுரத்தேங்கன்னா லேடிஸ், காவேரி மே அப்படின்னா இந்த காவேரி, நஹாயிம்னா டுக் பாத். நஹாவுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் நஹாயி. இங்கேயே நஹாயிம் அப்படின்னு மேலே டாட் வச்சுருக்காங்கன்னா அவுரத்தேங், அதாவது லேடிஸ் ப்ளூரலில் இருக்கிறனால நஹாயிம்னு இருக்கு. இப்போ அவுரத்தே காவேரிமே நஹாயிம் அப்படின்னா லேடிஸ் டுக் பாத் இந்த காவேரி, அந்த பெண்கள் காவேரியில் குளித்தார்கள்.
मैं कुछ नहीं बोला. மைம்னா ஐ, குச் நஹினா நத்திங். போலா, போலுடைய பாஸ்டன்ஸ் தான் போலா. போலானா ஸ்போக். மை குச் நஹி போலா, ஐ ஸ்போக் நத்திங். நான் ஒன்றும் பேசவில்லை. காடி 10 பஜே நிக்கலி. காடினா த ட்ரெயின். 10 பஜேனா at 10 o'clock. நிக்கலினா அங்கேருந்து புறப்பட்டது. ஸோ நிக்கலுடைய பாஸ்டன்ஸா நிக்கலி, லெஃப்ட். இங்கே நிக்கலின்னு கொடுத்துருக்கிறது காடி ஃபெமினின் வேர்ட், அதனால நிக்கலின்னு கொடுத்துருக்காங்க. காடி 10 பஜே நிக்கலி. காடினா த ட்ரெயின். 10 பஜேனா 10 o'clock. நிக்கலினா லெஃப்ட். வண்டி 10 மணிக்கு புறப்பட்டது. ஸோ இந்த லெசன் வந்து பாஸ்டன்ஸில் இருக்குது. இந்த லெசனை ஃபுல்லாக நீங்கள் நல்லா லிசன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.